ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 3 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ரயில்வேல இருந்து குரூப் டியோட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 3 ஆகஸ்ட்ல இருந்து குரூப் டிக்கான சிபிடி எக்ஸாம் வந்து நடக்க போகுது. கரெக்டா 30 நாள் தான் டைம் இருக்கு. இந்த 30 நாள்ல குரூப் டி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு லாஸ்ட் மினிட்ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ரிவிஷன் பண்ணணும், எப்படி மார்க் டெஸ்ட் எடுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, லாஸ்ட் வீக் நம்ம ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். அந்த டெஸ்டோட ரேங்கர்ஸையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். டாப் மார்க் எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ப்ரீவியஸா உள்ள வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இதே மாதிரி 11/7/2026 அடுத்த வார சனிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய சாட்டர்டேல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். குரூப் டி அப்ளை பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான். இதுல ஆர்ஆர்பி குரூப் டியோட பேட்டர்ன்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். மூணாவது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ரயில்வேல இருந்து டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம ஆப்ல கிரேட் 1 and 3 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு எஸ்டர்டே கிரேட் 1 and 3க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி அடுத்து இன்னொரு என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன், குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரயில்வேல இருந்து நாம எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்மா அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதுக்கான செலக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே கடந்த ஒரு வாரமா ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் எஸ்டர்டே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, 4/7/2026 இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ குரூப் டி வந்து 3rd ஆகஸ்ட்ல நமக்கு வரப்போகுது. கரெக்டா நமக்கு எத்தனை நாள் டைம் இருக்கு? 30 நாள் தான் டைம் இருக்கு. அப்ப இந்த 30 நாள்ல ரிவிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, குரூப் டியோட லேட்டஸ்டா என்ன ட்ரெண்ட்ல கொஸ்டின்ஸ் வந்து ரயில்வே செட் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கடைசியா நடந்து முடிஞ்ச ஜென் நம்பர் 8 2024 ஆர்ஆர்பி குரூப் டி இருக்கு இல்லையா, அது ஒரு 101 ஷிஃப்ட் நடந்துச்சு. அந்த 101 ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். 30 நாள்ல 101 ஷிஃப்ட் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டை நீங்க பிராக்டிஸ் பண்ணா கூட 30 நாளைக்குள்ள 30 ஷிஃப்ட்டை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 30 ஷிஃப்ட்டுங்கும் போது பாத்தீங்கன்னா 3000 கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருக்கும். அப்ப அதை பார்க்கும் போதே உங்களுக்கு குரூப் டி பத்தின ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, அப்ப என்ன பண்ணிக்கணும்னா, இந்த 101 ஷிஃப்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 20 ஷிஃப்டாவது நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல. ஏன்னா ஒரு 10 ஷிஃப்ட் 15வது ஷிஃப்ட் வரும்போதே குரூப் டி வந்து ப்ரீவியஸா இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இனி வரக்கூடிய எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வருங்கக்கூடிய ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்பீடும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சு இல்லையா, ஆர்ஆர்பி என்டிபிசி யூஜி எக்ஸாம். அதுல வெறும் 32 ஷிஃப்ட் 33 ஷிஃப்ட் தான் இருக்கு. ஓகேவா, அந்த 33 ஷிஃப்ட்ல குறைஞ்சது ஒரு 10 ஷிஃப்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ஒரு 10 ஷிஃப்டோட கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. எதுக்கு அப்படின்னா, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு. ஓகே, ஏன்னா குரூப் டி இருக்கிறது 10th லெவல், யூஜிங்கிறது பாத்தீங்கன்னா என்டிபிசி யூஜிங்கிறது 12th லெவல். அப்ப 10th லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல வந்து ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அந்த கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு, இப்ப நடந்து முடிஞ்ச யூஜியோட 12th லெவல்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆகிரலாம். ஓகேவா, இதுல 101ல ஒரு 15 ஷிஃப்ட் கணக்கு வச்சுக்கோங்க. இதுல ஒரு 10 ஷிஃப்ட். ஓகேவா, சோ டோட்டலா 25 ஷிஃப்ட். இந்த யூஜி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் அதுல எடுத்துக்கோங்க. மத்தபடி ஜெனரல் அவேர்னஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை லாஸ்டா படிச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு குரூப் டி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் வந்து இதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சோ சயின்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 101 ஷிஃப்ட்லயும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு ஷிஃப்ட்டுக்கு 25 கொஸ்டின். அப்ப அப்ராக்சிமேட்டா 2500 சயின்ஸ் கொஸ்டின் வந்து இருக்கும். அந்த 2500 சயின்ஸ் கொஸ்டினையும் படிச்சிருங்க. ஓகேவா, சோ லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு இதுதான். ஏன்னா இதுல இருந்து இந்த மாடல்ல இருந்து அப்படியே உங்களுக்கு கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். அதனால இந்த 101 ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் அப்படியே படிச்சிருங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு மட்டும் முடிஞ்சா என்னால பிராக்டிஸ் பண்ண முடியும்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷிஃப்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 15ல இருந்து 20 ஷிஃப்ட் இதுல போதும். அதுக்கப்புறம் யூஜில ஒரு 10 ஷிஃப்ட் போதும். ஓகேவா, சோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நான் சொல்றது தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். 101 ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 10ல இருந்து 15 ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த யூஜில இருக்கக்கூடிய ஒரு 10 ஷிஃப்ட். அப்ப இதுல ஒரு 15 ஷிஃப்ட்ங்கும் போது உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு கொஸ்டின் வந்துரும்னா
800 கொஸ்டின் கிட்ட வந்துரும் அப்ராக்சிமேட்டா. யூஜில ஒரு 10 ஷிஃப்ட் மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கும் போது அதுல ஒரு 600 கொஸ்டின் வந்துரும். ஓகே. அப்போ ஒரு 1000 கொஸ்டின் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிரலாம். அப்போ மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? சோ இதுதான் லாஸ்ட் மினிட்ல நீங்க ரிவிஷன் பண்ண போறீங்க. ஓகே. இது எல்லாத்தையும் உட்கார்ந்து நீங்க ரிவிஷன் பண்ணுங்க. ஜாப் போயிட்டு படிச்சாலும் சரி, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி. அப்ப இத ரிவிஷன் பண்ணிட்டே என்ன பண்ணணும்னா மார்க் டெஸ்ட் வந்து எடுக்கணும். அப்ப மார்க் டெஸ்ட் எப்படி மேம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரூப் டி பொறுத்தவரைக்கும் இந்த 30 நாள்ல 4 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுங்க. இல்லன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா, எக்ஸாம் போறதுக்குள்ளே ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் தரோவா எடுத்து அனலைஸ் பண்ணிரலாம். 4 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, எப்படினாலுமே ஒரு 7 ஃபுல் டெஸ்ட்டாவது நீங்க வந்து எடுத்துறலாம். 7ல இருந்து 8 ஃபுல் டெஸ்ட்டாவது எடுத்துறலாம். அப்போ மினிமமா ஒரு 8 ஃபுல் டெஸ்ட், மேக்ஸிமமா ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் டெஸ்ட்ட தரோவா அனலைஸ் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு டே 1ல நான் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்திருக்கேன். 100 மார்க்குக்கு நான் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 68 மார்க் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, 1வது கொஸ்டின்ல இருந்து 100வது கொஸ்டின் வரைக்கும் தரோவா அனலைஸ் பண்ணணும். எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? கேர்லெஸ் மிஸ்டேக் இருக்கா? ஏதாவது ஒரு கொஸ்டின்ல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனா? தெரிஞ்ச கொஸ்டின்லயே இன்ஸ்ட்ரக்ஷன கரெக்ட்டா ரீட் பண்ணாம ஆன்ஸர தப்பா மார்க் பண்ணியிருக்கேனா? ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலையா? அப்ப இந்த இடத்துல நான் 76 கொஸ்டின் போட்டிருக்கேன்னா, ஏன் எனக்கு 68 வந்திருக்கு? மீதி மார்க் எங்க போச்சு? நான் கரண்ட் அஃபேர் ஒழுங்கா படிக்கலையா? சயின்ஸ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா? அப்படின்னு தரோவா அந்த ஒரு டெஸ்ட்லயே அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதுல என்னென்ன வீக் ஏரியாஸ் ஃபவுண்ட் பண்றீங்களோ, என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டிருந்தீங்களோ, அது எல்லாத்தையும் உட்கார்ந்து சரி பண்ணுங்க. அத சரி பண்றதுக்கு ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நாள் டெஸ்ட் எழுதுறீங்க. இடையில 3 நாள் இந்த வீக்னஸ் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு டைம் எடுக்குறீங்க. அத ஃபுல்லாத்தையும் சரி பண்ணிட்டு, அகைன் போய் 2வது டெஸ்ட் எடுங்க. 2வது டெஸ்ட் எடுக்கும்போது இங்க 68 வந்துச்சுன்னா, அதுல ஒரு 70 வரும். 70, 73 அந்த மாரி வருது. அப்ப 2வது நாள் அந்த 2வது டைம் எடுக்கக்கூடிய டெஸ்ட்ட அகைன் தரோவா அனலைஸ் பண்ணுங்க. ஒரு 3 நாள் கேப் விட்டுக்கோங்க. அந்த 3 நாள்ல அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்க. அடுத்து 3வது டெஸ்ட். இந்த மாரி எக்ஸாம் போறதுக்குள்ளே ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் பெர்ஃபெக்ட்டா எடுத்து அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே, ஸ்கோர வந்து நீங்க ஹையா கொண்டு வந்துரலாம். ஓகேவா? அப்போ இந்த 30 நாள்ல நீங்க என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் எவ்ளோ முடியுமோ அவ்ளோ பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லன்னா நான் அந்த மினிமம் டார்கெட் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? 10 ஷிஃப்ட் அது. சோ அத முடிங்க. 2வது என்ன சொன்னேன்? மார்க் டெஸ்ட் எடுத்து அத அனலைஸ் பண்ணணும். இது 2யும் கரெக்ட்டா பண்ணிட்டீங்கனாலே, இந்த 30 நாள்ல பெர்ஃபெக்ட்டான ரிவிஷன் வந்து இருக்கும். மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது 1 1/2 மணி நேரத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எந்த கொஸ்டின ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும்? எத லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும்ங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி டெஸ்ட் வீட்ல இருந்து எழுதும்போதே ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். 100% அக்யூரசி மெயின்டெயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாதீங்க. அது நெகட்டிவ்ல மார்க் போயிரும். இது எல்லாத்தையும் வீட்ல உட்கார்ந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த 30 நாள்ல பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிரலாம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 3ல நாம இங்க கத்துக்கிட்டது எல்லாத்தையும் வச்சு எக்ஸாம் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிரலாம். ஓகேவா? அப்ப இந்த மார்க் டெஸ்ட் எல்லாம் எங்க மேம் எடுக்கணும்? எனக்கு தெரியல. எப்படி எடுக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்க்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து குடுத்துருக்கோம். ஓகேவா? சோ நீங்க அந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிட்டு கூட உங்களோட டெஸ்ட் பிராக்டிஸ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட 600 டெஸ்ட்க்கு மேல நாங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்ன்னு எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? அப்ப இதுல இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க 399 வந்து பே பண்ணணும். இதோட ஃபீஸ் வந்து 599. இப்ப குரூப் டி டெஸ்ட் வந்துருச்சு எக்ஸாம் டேட். சோ இப்ப இருக்கக்கூடிய டைம்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக தான் ஆஃபர்ல 399 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். சோ டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த 101 ஷிஃப்ட்டும் எனக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இப்போ லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். டெய்லி பாத்தீங்க அப்படின்னா குரூப் டில கேட்ட 101 ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பிளஸ் யூஜியோட கொஸ்டின்ஸ் தான் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதுதான் கரெக்ட். லாஸ்டா இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டே இதுதான். இந்த மாடல்ல தான் உங்களுக்கு ரயில்வே வந்து கொஸ்டின் செட் பண்றாங்க. அப்ப இத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அடுத்த எக்ஸாமுக்கான ஐடியா யாரும் சொல்லாம உங்களுக்கே கிடைச்சிரும். அப்ப இது எல்லாமே நாம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி லைவ்ல நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்ப யூடியூப்ல இந்த 30 டேஸுக்கான கிளாஸ் இருக்காதா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்லயும் உங்களுக்கு 30 டேஸ் நம்ம குரூப் டிக்கான கிளாஸ் வந்து கொண்டு போக போறோம். அது எப்ப இருந்து இருக்கும் அப்படின்னா 6/7/2026 மண்டேல இருந்து குரூப் டிக்கான கிளாஸ் வந்து இருக்கும். டெய்லி ஈவினிங் 7:00 பாத்தீங்க அப்படின்னா குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம அந்த கிளாஸ் வந்து யூடியூப்ல கொண்டு போயிட்டு இருந்தோம்.
இடையில இந்த ரயில்வேயோட நோட்டிபிகேஷன் பிளஸ் எக்ஸாம் டேட் வந்ததுனால நம்மளால கன்சிஸ்டண்டா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. யூடியூப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் கொண்டு போறோம்னா அதை கன்சிஸ்டண்டா கொண்டு போக முடியாது. கன்சிஸ்டண்டா கொண்டு போயிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நியூ நோட்டிபிகேஷன் வரும். அதை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் கேட்பாங்க. அப்ப அந்த நோட்டிபிகேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏதாவது எக்ஸாம் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கிளாஸ் யூடியூப்ல பெண்டிங் விழுந்துரும். ஆனா ஆப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்டா போய்க்கிட்டே இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாமே ஒரு கிளாஸ் முடியுதுன்னா அதுக்கு அடுத்து இந்த கிளாஸ்ன்னு லைவா இருக்கட்டும், ரெக்கார்டடா இருக்கட்டும் எல்லாமே கன்சிஸ்டண்டா இருக்கும். அப்படி கன்சிஸ்டன்சியோட நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு படிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மெகா லைவ் டெஸ்ட் பத்தி நாம வந்து பார்க்கலாம். அப்ப சனிக்கிழமை மெகா லைவ் டெஸ்ட் எப்படி மேம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெகா லைவ் டெஸ்ட் வந்து முன்னாடி தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னு தனித்தனியா கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்னு 2 பேருக்குமே காமனா ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைவ் டெஸ்ட்டுக்கு லிங்க் வந்து கொடுத்துருவோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தானே டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது. 11/7/2026 அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு லைவ் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கொடுத்துருவோம். அந்த லிங்கை எங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, சனிக்கிழமை 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல எல்லா முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே குடுத்துருவோம். அப்ப இந்த டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு லிங்க் குடுத்திருப்போம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் குரூப்லயும் லிங்க் வந்து குடுத்திருப்போம். ஸோ அப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, லிங்க கிளிக் பண்ணி மெகா லைவ் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா டைரக்ட்டா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்புக்குள்ள போயிட்டு ஃப்ரீ டெஸ்ட்டுக்குள்ள போனீங்கனாலே மெகா லைவ் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்ப இதுல எத்தன கொஸ்டின் மேம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மேத்ஸ்ல 25, ரீசனிங்ல 30, சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 டோட்டலா 100 கொஸ்டின் கேட்டிருப்போம். டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் டைம். 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. ஓகே. இந்த ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வரக்கூடிய சனிக்கிழமை கண்டக்ட் பண்ண போறோம். மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ 2 அனௌன்ஸ்மெண்ட்டையும் நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 30 நாளைக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். 2வது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மெகா லைவ் டெஸ்ட் அது எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். டெஸ்ட் நடக்கிற அன்னைக்கு லிங்க் குடுப்போம். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். 3வது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நாம 1 வீக்கா அனௌன்ஸ் பண்ணியிருந்த ஆஃபர இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸ் லைஃப் டைம் வேலிடிட்டினா 2500. இப்போ குரூப் டிக்கான மெகா லைவ் கிளாஸஸ் பிளஸ் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஃபைனல் பேட்ச் எல்லாமே ஆல் இன் ஒன்ல தான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான பேட்சும் இதுல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீக்லி பிளான் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் டி என்டிபிசிக்கான கிளாஸஸும் இதுல தான் கவர் பண்ணுவோம். அப்ப இப்பதான் நீங்க வந்து புதுசா படிக்கிறீங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸும் நீங்க எழுத போறீங்கன்னா லைஃப் டைம் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2500 பே பண்ண வேண்டாம். 1999 பே பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா குரூப் டில நான் மேத்ஸ் எப்படி ரிவிஷன் பண்ணணும், ரீசனிங் எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். பிளஸ் சயின்ஸுக்கும் சொல்லிட்டேன். இப்போ லாஸ்ட் மினிட்டுக்கு 101 ஷிஃப்ட்ல கேட்ட சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே படிங்கன்னு சொல்லிட்டேன். இன்னொரு செக்ஷன் இருக்கு ஜெனரல் அவேர்னஸ். அதுக்கு நான் எதுவுமே சொல்லல பாத்தீங்களா? இப்ப சொல்றேன். இந்த ஜெனரல் அவேர்னஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ரயில்வேல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. இப்போ உட்கார்ந்து நம்ம சிலபஸ் முடிக்க முடியாது ஜெனரல் அவேர்னஸ்க்கு 30 நாள்ல. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா 20 கொஸ்டின் வருதுன்னா, கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு 13 கொஸ்டினாவது வந்துரும். மினிமம் 13 இல்லன்னா மினிமம் ஒரு 11 மேக்ஸிமம் 13 கொஸ்டினாவது வந்துரும். சில நேரம் 15 கொஸ்டின்லாம் வந்திருக்கு. அப்ப 20க்கு ஒரு 11ல இருந்து 13 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகிறது? வந்துருது. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா, கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர நல்லா படிங்க. நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு. ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வந்துரும்னு. நீங்க டெய்லி நம்ம யூடியூப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வந்துரும்னு ஷூரா நாம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? அது மாரி ஆகஸ்ட்ல வந்துருச்சு. அப்போ அந்த லாஸ்ட் 8 மாசங்கும்போதே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஜனவரில இருந்து ஜூலை வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, நவம்பர் 2025, டிசம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேர் வந்து படிங்க. இதுதான் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர். இந்த கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கும் நம்ம ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து குடுத்துருக்கோம். இது வந்து ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி எல்லாருக்குமே இந்த கரண்ட் அஃபேர் வந்து பொதுவானது தான். ஏன்னா நடப்பு நிகழ்வுகள்ங்கிறது காமனா நியூஸ் பேப்பர்ல வர்றதுதான் அப்படி குடுக்குறது. ஓகேவா? லைஃப் டைம்னா 1000 வரும். இப்போ ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு மாசத்துல டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் லெவல வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்னைக்கு உங்களோட ஸ்கோர் 55 இருக்குனாலும், இந்த 30 நாள் பிராக்டிஸ்ல அத கரெக்ட்டான வேல கொண்டு போனீங்கன்னா, அத 85 மாத்த முடியும். ஓகேவா? அதுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPC CBD2 கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டோட CBD2க்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே SSC புக்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே 28ஆம் தேதியே க்ளோஸ் பண்ண ஆஃபர் தான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக 1 வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். 1 வீக்கா டைம் கொடுத்துருந்தோம். ஓகே, 1 வீக் வரைக்கும் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலா இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எஸ்டர்டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேம் நான் குரூப் டி டெஸ்ட் எடுக்கணும், குரூப் டி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும், ஸோ ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுனால தான் இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபரை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டியோட டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா 799 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 30 நாள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. திங்கக்கிழமையில இருந்து யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட் நம்ம லைவ் கிளாஸஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மண்டேல இருந்து ஆப்ல வந்து சயின்ஸ் கொண்டு போக போறோம். ஏன்னா மேக்ஸ் வந்து நம்ம வெள்ளிக்கிழமையோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆப்ல. அதனால மண்டேல இருந்து ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சயின்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் 101 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுல டிஸ்கஸ் பண்ண போறோம்? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டியோட ஃபைனல் பேட்சுக்கான லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா ஆப்ல, அதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ கரெக்டா இந்த 30 டேஸை எஃபெக்டிவா பயன்படுத்துங்க. கடைசியா உள்ள கட் ஆஃப் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சென்னை ஜோனுக்கு ஜென்ரலுக்கு 78 கட் ஆஃப், ஓபிசிக்கு 76க்கு மேல கட் ஆஃப். அப்ப இந்த தடவையும் இதே அளவு கட் ஆஃபை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அத மனசுல வச்சுட்டு கரெக்டா படிங்க. 30 நாளை எஃபெக்டிவா பயன்படுத்துங்க. அந்த 3ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்தடுத்து ஷிஃப்ட் வரக்கூடிய ஸ்டூடெண்ட் முந்தின ஷிஃப்டோட அனாலிசிஸ் போடுவோம் இல்லையா, அந்த அனாலிசிஸ பார்த்துட்டு அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு போங்க. ஓகே, கரண்ட் அஃபேர் படிக்கணும்னா கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 101 ஷிஃப்ட்டையும் ரிவிஷன் பண்றதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இமீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே SSC படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.